இன்றைய ஆன்மீக தகவல். எல்லோருக்குமே இந்த ஜாதக ரீதியாக ராகு கேது தோஷங்கள் வரும்போது எல்லோருமே பயப்படுவோம். ராகு கேது நம்மளை என்ன செய்ய போகின்றார்களோ தெரியவில்லையே என்று. ஏனென்றால் ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கொடுப்பாரும் இல்லை என்று சொல்வார்கள். இந்த ராகு கேது வரும்போது ஜாதகத்திலே அது நமக்கு எல்லா விதத்திலும் சற்று நம்மை பதப்படுத்தும் என்று சொல்லலாம். அதாவது நம்முடைய மனதை சற்று கலங்க வைத்து பின் நல்லது செய்யும். ஆனால் நம்மிலே மனம் கொஞ்சம் பலகீனமாக இருப்பவர்கள் இந்த ராகு கேது பயிற்சியையும் பார்த்து மிகவும் பயம் கொள்கின்றார்கள். ஒன்றை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். கால கணக்கு யாருக்கும் அதிகமாகவும் செய்யாது, யாருக்கும் குறைவாகவும் செய்யாது. அதனுடைய வேலையை அது மிகச்சரியாக செய்யும். நாம் வாழ்கின்ற நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை கூடிய வரையில் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொண்டு வாழ்க்கையிலே வாழ்ந்துவிட்டால் எல்லா விதமான கிரகங்களும் நமக்கு நன்மையையே செய்யும். இதை நாம் அடிப்படையிலே புரிந்து கொண்டு விட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே எப்போதுமே மிக பெரிதாக பேராசைப்படக்கூடாது. பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார்கள். பேராசைப்படாமல் நமக்கு என்ன கிடைக்குமோ அது நிச்சயமாக கிடைக்கும். நம்மை தெய்வம் கைவிடாது. இந்த அடிப்படையான ஒரு குணத்தை நாம் மனதிலே வளர்த்து கொண்டு விட்டால் எந்த ஒரு பெயர்ச்சியும் நமக்கு பயம் தராது. தெய்வங்கள் நம்மை காப்பதற்காகத்தான் இருக்கின்றது. அதை நாம் நன்கு புரிந்து கொண்டு விட்டாலே வாழ்க்கையிலே எதை பற்றியும் பயம் இல்லாமல் வாழலாம். சரி, ராகு கேது பெயர்ச்சி இந்த மாதம் வர இருக்கின்றது. 26ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி பூஜை எல்லா கோவில்களிலேயும் நடக்க இருக்கின்றது. கோவில் நகரமான காஞ்சிபுரம், இந்த காஞ்சிபுரத்திலே ராகு கேது வழிபட்ட கோவில் இருக்கின்றது. மகாகாளேஸ்வரர் என்ற திருப்பெயர் கொண்ட இந்த திருக்கோவிலானது காஞ்சிபுரம் மத்தியிலே காமாட்சி அம்மன் கோவிலுக்கு அருகிலேயே இருக்கின்றது. இந்த ஆலயம் குமரக்கோட்டம் முருகப்பெருமான் ஆலயம் இருக்கின்றதல்லவா, அதனோடு சேர்ந்து நிர்வாகம் செய்யப்படுகின்ற கோவில். இந்த குமரக்கோட்டம் கோவில்தான் அற்புதமான முருகன் கோவில், காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற முருகன் கோவில். இந்த முருகன் கோவிலோடு சேர்ந்தது தான் இந்த மகாகாளேஸ்வரர் கோயில். உஜ்ஜயினிலேயே ஒரு மகாகாளேஸ்வரர் இருக்கின்றார். உஜ்ஜயினி மகாகாளேஸ்வரர், அந்த கோவிலை பற்றி ஒரு நாள் பார்ப்போம் நாம். அதை போன்ற அதே திருப்பெயரை கொண்ட மகாகாளேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரத்திலே இருக்கின்றது. இந்த கோவிலிலே என்ன விசேஷம் என்று கேட்டீர்கள் என்றால், நவகிரகங்களும் தங்களுடைய தர்ம பத்னியார்களோடு வீட்டிருக்கின்ற கோயில். எனக்கு தெரிந்து வேறு எங்கும் தம்பதியாக கோவில் இல்லை. பண்டலூரிலே லக்ஷ்மி குபேரர் கோவிலிலே இருக்கின்றார்கள். தம்பதி சமேதமாக நவகிரகங்கள் கோவில் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் இங்கே குபேரர் கோவில் சமீபத்திலே வந்த கோவில். ஆனால் இந்த மகாகாளேஸ்வரர் கோவில் என்பது பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக இருக்கின்ற பழமையான கோவில். அதுதான் ராகு கேது பூஜித்த கோவில் இந்த கோவில். ஆகவே இன்றைய நாளிலே, அதாவது 26/4/2025 அன்று ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகின்றது அல்லவா, அந்த நாளிலே இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் மிகுந்த நலம். தம்பதியாக விட்டிருக்கின்றார்கள் 9 கிரகங்களும். ராகு கேது பூஜித்த தலம் இது. இங்கு அந்த இடத்திலே நாகர்களோடு ராகுவும் கேதுவும் நாகலிங்கம், ராகுலிங்கம், கேதுலிங்கம் என்ற பெயரிலேயே சிவபெருமான் வணங்கப்படுகின்றார். மேலும் இந்த ஆலயத்திலே இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா, முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதமாக கோவில் கொண்டிருக்கின்றார். ஆலயத்திற்கு உள்ளே நுழைந்தவுடன் செல்வ விநாயகர் காட்சி தருகின்றார். ஆலயத்துக்கு பின்புறம் வன்னி மரத்தடியிலே வன்னி விநாயகர் கோவில் கொண்டிருக்கின்றார். மிக புராணமான கோவில் இந்த கோவில். இந்த கோவிலுக்கு சென்று தரிசிப்பவர்களுக்கு ராகு கேதுவால் நன்மைகளே ஏற்படும், தீமைகள் ஏற்படாது என்பது ஐதீகம்.
ஆகவே இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்து அங்கு நடக்கின்ற பரிகார பூஜைகளை செய்துவிட்டால் ராகு கேது தோஷத்திற்கு நாம் பயப்பட வேண்டாம். இதை பற்றித்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ராகுவும் கேதுவும் வழிபட்ட திருக்கோயில் மகாகாளேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரத்திலே அமைந்திருக்கின்றது. ஆக இந்த திருக்காலத்தீஸ்வரர் கோயிலுடைய மகாகாளேஸ்வரர் கோயிலுடைய ஸ்தல வரலாறை பார்ப்போம். ராகுவும் கேதுவுமே பூஜை செய்த கோவில் என்றால் இந்த கோவிலுக்கு எப்படிப்பட்ட தல வரலாறு இருக்கும் பார்ப்போம் வாருங்கள். காலத்திலே மகாளன் என்னும் பாம்பு வீடு வேற்றை வேண்டி வழிபட்டு கொண்டிருந்தது. மகாகாலன் என்பது மிகப்பெரிய பாம்பு. இந்த பாம்பானது தவம் செய்து கொண்டிருந்தது தனக்கு முக்தி வேண்டும் என்று. இறைவன் பணித்தமையால் அந்த அற்புதமான தவத்தை இந்த மகாகாலன் செய்து கொண்டிருந்தது. அந்த பாம்பு காஞ்சியை அடைந்தது. தன்னுடைய பெயரிலேயே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு மீண்டும் காலத்தீயை அடைந்து வீடு பேர் அடைந்தது. அதனால்தான் இந்த ஆலயம் என்பது ராகு பூஜைக்கு மிக உகந்த தலமாக கருதப்படுகின்றது. மகாகாலன் அந்த பாம்பே பூஜை செய்த ஸ்தலமானதால் ராகு பரிகார தலத்துக்கு இந்த தலமானது மிக அற்புதமான தலமாக இருக்கின்றது. இந்த தலத்தினுடைய விளக்கம் என்று பார்த்தால் தொகுமகாளேசம் மகாளன் என்னும் பாம்பு இந்த திருக்காலத்திலே பூஜனை புரிந்துவிட்டு வீடு வேற்றை விரும்ப பெருமானுடைய கட்டளைப்படி காஞ்சியை அடைந்து சிவலிங்கத்தை நிறுவி அருள் பெற்று போய் காலத்திலே முக்தியை எய்திற்று. இந்த தலம் காமகோட்டத்திற்கும் காளி கோவிலுக்கும் இடையிலே அமைந்திருக்கின்றது. காமகோட்டம் என்றும் சொல்வார்கள். இந்த முருகக்கோட்டம் கோவிலை குமரக்கோட்டம் என்று சொல்வார்கள். குமரக்கோட்டம் முருகன் கோவில்தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் பூஜை செய்த அற்புதமான கோவில். இந்த ஆலயத்திலே தான் கந்தபுராணம் அது அரங்கேற்றப்பட்ட ஆலயம். இந்த முருகன் கோவில் குமரக்கோட்டம் முருகன் கோவில் தான் கந்தபுராணம். அப்போது இதனுடைய தொன்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த அற்புதமான கோவில் இந்த மகாகாளேஸ்வரர் கோவிலுக்கு வருகின்ற 26ஆம் தேதி செல்லுங்கள். சென்று அங்கே பரிகார பூஜைகள் மிக அற்புதமாக செய்து வைக்கின்றார்கள். அந்த பரிகார பூஜையை செய்து கொண்டால் ராகு கேது தோஷங்கள் நீங்கி நம்முடைய வாழ்க்கையிலே ராகுவினாலும் கேதுவினாலும் நன்மைகள் நடைபெறும். ஆகவே இந்த ராகு கேது பெயர்ச்சி அன்று இந்த மகாகாளேஸ்வரர் கோவிலுக்கு சென்று பூஜைகளை செய்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். நவகிரகங்கள் பத்தினிகளோடு கோவில் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், நவகிரகங்கள் தங்களுடைய பத்தினிகளோடு கோவில் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஆலயத்துக்கு செல்லும்போது குடும்பத்தோடு செல்லுங்கள். குடும்பத்தோடு சென்று உங்களுடைய பூஜைகளை செய்து வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய குலம் தழைக்கும். ராகு கேதுவினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் நிச்சயமாக நீங்கும். சுகவாழ்வு பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.